ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/1/2025 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, அரசு விடுமுறை, கரிநாள், கீழ்நோக்கு நாள், உழவர் திருநாள். இன்னைக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 11:30, சாயந்தரம் 6:00 7:30. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மகர லக்னம், இருப்பு 4 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:44 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:54 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:37 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 4:44 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 5:10 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:54 மணி வரை சித்தயோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:54 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கண்டிப்பா குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை, அதாவது புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை முல்லை மலர்களாலும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்ய கண்டிப்பாக முன்னேற்றங்கள் தேடி வரும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத். கண்டிப்பா இதை ஒரு 11 தடவை சொல்லுங்க. நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பா குறையும். ஒரு சுப நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். உத்தியோகம் வெற்றி அடையும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்னைக்கு உழவர் திருநாள். கண்டிப்பா உழவர் பெருமக்களை நம்ம ரொம்ப போற்றி புகழ்றது நல்லது. ஏன்னா ஜீவனத்துக்கே அவங்க தான். அதனால உழவர் பெருமக்களையும் நம்ம மனசார ஒரு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு. அதனாலேயே நமக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடகராசியில் செவ்வாய் நீச்சமடைந்து சந்திரனுடன், கன்னிராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கும் உங்களோட சுகாதிபதி சுகஸ்தானத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால நீங்க இன்னைக்கு காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை அனுபவிப்பீர்கள். பிற்பகலுக்கு மேல் மனதில் சிறுவித குழப்பம் ஏற்பட்டு மறையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை அமையும் இல்லத்தில். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் அதாவது பிற்பகலுக்கு மேல் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலே பிற்பகல் வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துக்கு போறார். அதனால இன்னைக்கு காலையில உங்களுக்கு தைரியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசுல ஒரு உத்வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் நீங்க எடுக்கிற காரியங்கள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியில காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலுக்கு மேல் தைரியமும் உண்டாகும் நாள். காலையில ஒரு தனவரம் வரும், அதனாலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால அற்புதமான ஒரு தைரியம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஆதாயமும் கிடைக்கும் நாள். காலையில சந்திர பகவான் உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே இருக்கார். சின்ன அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல. ஆனா பிற்பகலுக்கு மேல் அவர் ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள் ஒரு ஆதாயத்தை கொண்டு வரும். சோ அலைச்சல் வீண் அலைச்சலாக இருக்காது, ஆதாயமான அலைச்சலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு சந்தோஷம், பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கார். பிற்பகல் வரைக்கலாம், பிற்பகலுக்கு மேல அவர் ஜென்மராசிக்கு வந்துடுறார். அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனா காலையில இருந்து பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா இருப்பீங்க. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரம் எல்லாமே ஓரளவுக்கு நடக்கும். அதேமாரி நீங்க ஏதாவது பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா மேல் அதிகாரிகளை காலையிலேயே கட்டுருங்க, இல்லை மத்தியானத்துக்குள்ள கட்டுருங்க. சரியா? பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு. அப்புறம் உங்களுக்கு கோவம் வரும், அவங்களுக்கு கோவம் வரும். அதனால கொஞ்சம் முன்னாடியே கேட்டு அதெல்லாம் சாங்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கும். அதேமாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
காலையில் வரவும் மாலையில் செலவும் அதிகரிக்கும் நாள். அதாவது காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார், லாபாதிபதி. அதனால ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அவரே ராசி மாறி உங்களோட விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார், லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ செலவுகள் இருக்கலாம். இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு சினிமா, டிராமா, பீச்சு, பார்க்கு அப்படின்னு போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதி, அதே ஜீவனாதிபதி பிற்பகலுக்கு மேல் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்னைக்கு உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல உத்தியோகத்துல கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் பிற்பகல் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுல நிம்மதி கிடைக்கும் அபாடான்னு. அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுட்டு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் கிடைக்கும் நாள். என்ன, உங்களோட பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்கார் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும். பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாதிரி உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தாலும் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான மன மகிழ்வை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுட்டு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் அஷ்டம ராசியில தான் இருக்கிற அஷ்டமாதிபதி. கொஞ்சம் ஒரு வேடிக்கையை காட்டுவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். பிற்பகலுக்கு மேலே அவர் ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதனாலே ஓரளவுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் காலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதிகாலையிலே ஒரு டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வரலாங்கிறதுனால கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லையும் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி கவனமாக இருக்கணும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் அதாவது கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள். ஏன்னா காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் கலத்திர அதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்கார்.
சந்தோஷமான ஒரு சூழல் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில், நண்பர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாறி உங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. ஸோ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான தகவல் ஒன்று வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் பகைரோன ரோகாதிபதி பகைரோன ரோகஸ்தானத்திலே இருக்கார். பரபரப்பாக இருப்பீங்க. ஆற்றல் நிறைந்த நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அவரே பிற்பகலுக்கு மேல் அப்படியே கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்தில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. அதற்கு உண்டான உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் சந்தோஷமும், மாலையில் அதாவது பிற்பகலுக்கு மேல் ஆற்றலும் நிறைந்த நாள். என்னன்னா, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகை ருண ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும், சந்தோஷமும் கொடுக்கும். அதேமாதிரி உத்தியோகத்திலையும் வேலை பளு கொஞ்சம் குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஆஸ் இட் இஸ் எப்படி போகுமோ அதேமாரி போயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி அனுசரித்து போகிறது நல்லது. குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. அதனாலேயே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் முடித்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.